ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அய்யனார் துணை சீரியல்ஸோட ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சோழன் ரொம்ப பயத்திலேயே இருக்கிறாருங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எப்படியோ 5 லட்சத்தை அங்கேருந்து திருடிட்டு வந்துட்டார். நம்ம முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா? எப்போ இருந்தாலும் சிசிடிவி கேமரா அங்கே இருக்கும். சிசிடிவி கேமராவில் பார்த்து சோழன் தான் இது பண்ணார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்கன்னு அதேமாதிரியே கண்டுபிடிச்சிட்டாங்க. சிசிடிவி கேமராவில் ஓனர் பார்த்துட்டாரு. புது வண்டி வாங்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுருந்த காசை காணோமே அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் பல இடத்துல தேடிக்கிட்டு இருக்காரு. ஐயோ, என்னடா செய்கிறது, புது வண்டி வாங்குறதுக்கு அட்வான்ஸ் வச்சுருந்தோமே, இப்படி பணம் தொலைஞ்சு போயிடுச்சே, என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப ஓனர் புலம்பி தவிச்சுக்கிட்டு இருக்காருங்க. பயங்கரமாக என்ன வார்த்தை பேசுகிறதுன்னு கூட அவருக்கு தெரியல. அந்தளவுக்கு தவிச்சிட்ருக்காரு. ஏன்னா யாராக இருந்தாலுமே அந்த தவிப்பு இருக்கும் இல்லையா? 1 ரூபா 2 ரூபாவில் 5 லட்சம். திடீர்னு இப்போ அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. பேசிட்டு அங்கே முன்னாடி வச்சுட்டு அங்கிட்ட எழுந்திரிச்சு போய் திரும்பி பார்த்தோன்னா காணோம் அப்படின்றாலும் அவருக்கு ஒரு இது இருக்கும்ல. அதே மாதிரி எல்லாத்தையும் கேட்டு பார்க்குறாரு, செஞ்சு பார்க்குறாரு. நம்ம அப்புறம் அவருக்கு ஒரு ஞாபகம் வருது. நம்ம இப்படி பண்ணியிருக்கும்போது சோழன் தானே அங்கே இருந்தியான், அவங்ககிட்ட போய் கேட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சோழனோட வீட்டுக்கே போயிடுறாருங்க. இவர் போனோன்னா சோழனுக்கு அள்ளு விட்டுருச்சு பயங்கரமான. ஐயோ, என்ன இவர் இங்கே வந்துட்டாரு, கண்டுபிடிச்சிட்டாரோ செஞ்சிட்டாரோன்னு பயத்தில் வர்றாரு. வந்தோன்னா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கேட்குறாரு சோழன்கிட்ட, இந்த மாதிரி நீ எடுத்தியா செஞ்சியான்னு கேட்கும்போது, இல்லைண்ணே எனக்கு தெரியாதண்ணே அப்படின்னு சொல்லி சோழன் சொல்கிறாரு. ஆனால் மனசுக்குள்ளே அவருக்கு ஒரு வருத்தம் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இப்படி ஓனர் நம்மளை ரொம்ப நம்புவார், நம்மளை ரொம்ப இது பண்ணுவார். ஆனால் இப்போதைக்கு நம்ம இப்படி பணத்தை திருட்டோமே, அவருக்கு நம்ம துரோகம் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி நம்ம சோழனோட மனசு ரொம்ப பாதிப்படையுது. ரொம்ப பாவமாக இருக்கார். பார்க்கவே பாவமாக இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நிலாவுக்கு அந்த கம்பெனி வேணும். வேறு இடத்துல போய் வேலை பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இந்த ராகவ் இந்த மாதிரி இவங்கனால தொல்லை வருது. அதனால் நிலாவுக்கு இந்த கம்பெனி வேணும். இவங்க ஒரு ஓனர் ஆகிட்டாங்கன்னா இவங்க யார்கிட்டையும் கை கட்டி வேலை செய்ய தேவையில்ல, யார்கிட்டையும் பேச்சு வாங்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் நினச்சிட்ருக்காரு. நினச்சிக்கிட்டு இந்த உண்மையை சொல்லவே கூடாது, என்னை மன்னிச்சிருனே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு. ஆனால் அவர்கிட்ட சொல்லலை. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி போயிடுறாருங்க. கிளம்பி போனோன்னா அப்புறம் நம்ம சோழன் நைட்லாம் தூங்கவே இல்லைங்க. தூங்காமல் ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப மனசெல்லாம் போட்டு இது பண்ணிக்கிட்டு ரொம்ப இது பண்ணிகிட்ருக்காரு. காலையில் எப்படியாவது போய் ஓனர்கிட்ட போய் உண்மையை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருக்காரு. அதே மாதிரி காலையில் அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. போனோன்னா என்ன சொல்கிறாரு அப்படின்னா போனோன்னா, ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா ஓனருக்கு விஷயம் எப்படின்னா, நம்ம தான் சிசிடிவி கேமராவில் பார்த்து கண்டுபிடிச்சாருன்னு சொன்னோம் இல்லையா? அதே மாதிரியே ஓனர் பார்த்து கண்டுபிடிச்சி அவர் செல்லில் அதை ரெக்கார்ட் பண்ணி ஃபைலை ஏற்றி வச்சுக்கிட்டாரு. கரெக்டாக காலையில் அதே மாதிரி சோழன் ஓனர் வீட்டுக்கு போகிறாரு. ஓனர் வீட்டுக்கு போனோன்னே என்ன நடக்குதுன்னா ஃபஸ்ட்டு சோழன் போய் மன்னிப்பு கேட்குறாரு. அண்ணே, என்னை மன்னிச்சிருண்ணே, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்னடா, என்ன தப்பு பண்ணேன், என்னாச்சு அப்படின்ற கேட்கும்போது அண்ணே இந்த மாதிரி நடந்துருச்சு. நான் அதை வேணும்னே பண்ணலை, நிலாக்காக தான் நான் அப்படி பண்ணேன். ஆனாலும் நான் பண்ணது தப்பு தான், நான் பண்ணதுக்கு மன்னிப்பு கிடையாது. அதனால் நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க. நான் நிலாக்காக அப்படி பண்ணிவிட்டு இந்த மாதிரி 5 லட்சம் உடனடியாக வேணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நிலா ரொம்ப அசிங்கப்படுத்தினாங்க. அந்த இடத்துல நிலா அழுதுட்டு இருந்தா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஃபீல் பண்ணி பேசுகிறாரு. ஃபீல் பண்ணி பேசிவிட்டு மன்னிச்சிருனே அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவர் ஏன்டா ஃப்ராடு பயலே, உன்னை நம்பி நான் வேலைக்கு சேர்த்துனடா, எவ்வளோ நாள் உன்னை நம்பினேன், சோளான்னு உன் பின்னாடியே எப்படி நான் தாண்டா உன் பின்னாடி நாய் மாதிரி அலைஞ்சிட்டு இருந்தேன். உன்னை அவ்வளோ நம்பினேன், உன்னை என் கூட பிறந்த தம்பி மாதிரி தானே பார்த்தேன். இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவேன் நான் என் வாழ்க்கையில் நான் நினச்சதே இல்லைடா, இந்த மாதிரி பண்ணிட்டல அப்படின்னு சொல்லி ரொம்ப சோழன் மேலே ரொம்ப வெறுப்பு காட்டுறாரு. அண்ணே மன்னிச்சிருண்ணே, நான் எப்படியா அந்த பணத்தை உனக்கு திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சோழன் சொன்னோன்னே, ஏன்டா எப்படா திருப்பி கொடுப்பேன், என்ன நீ வச்சுருக்க, நீனா அவ்வளோ பெரிய பணக்காரனா, ஏன்னா 5 லட்சம் திருப்பி கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ பெரிய பணக்காரனா அப்படி இப்படின்னு சொல்லி சோழனை ரொம்ப கேவலப்படுத்தி பேசுகிறாரு. அதே சோழன் பொறுத்துக்கிறாரு. பொறுத்துக்கிட்டு என்ன சொல்கிறாரு, மன்னிச்சிருனே நான் கொடுத்துட்றேன் அப்படின்ற வார்த்தையை மட்டும் தான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கார் சோழன். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா நான் உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு ஃபோன் போட்டுறாரு. போலீஸும் அதே மாதிரி ஓனர் வீட்டுக்கு வந்துடுறாங்க. சோழன் ஓனர் எல்லாம் நின்றுட்டுருக்காங்க. போலீஸ்காரங்களும் வந்துடுறாங்க. கேட்டோன்னா இந்த மாதிரி இவன் பண்ணதுக்கு ஆதாரம் இருக்குதுன்னு காட்டிடுறாரு. சோழன் என்ன சொல்கிறாருன்னா, என்ன விட்டுருனே, மன்னிச்சிருனேன்னு சொல்கிற போலீஸ்காரங்கிட்டையும், சார் நான் பேசிக்கிறேன் சார், அந்த மாதிரிலாம் போவேணா அப்படின்னு ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
பண்ணிவிட்டு ஆனால் கடைசியில் சோழனை வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போய் ஜெயிலில் வச்சுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா வந்து ஜெயிலில் வச்சோன்னா வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வருது. ஃபோன் வந்து யாருக்கு போகுதுன்னா சேரனுக்கு வந்து போகுது. போனோன்னா பார்த்துட்டு கேட்டு சேரனுக்கு வந்து பயங்கரமான ஷாக்கு. நிலாவுக்கும் தெரிஞ்சிடுது. என்னென்னும்போது இந்த மாதிரிப்பா நம்ம சோழன் வந்து ஏதோ ட்ராவல்ஸில் 5 லட்சம் திருடிட்டான்னு சொல்லி அவங்க ஓனர் வந்து போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்களாம்ப்பா. போலீஸ்காரங்க வந்து நம்ம சோழனை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கப்பா, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து ரொம்ப புலம்புன்னு புலம்புறாரு. இதை கேட்டு நிலாவுக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆனதுக்கப்புறம் நிலா வந்து அந்த பழசை வந்து நினைக்கிறாங்க. எப்படி நினைக்கிறாங்கன்னா வந்து அப்போ நம்ம வந்து சோழன் வந்து நமக்கு ஒரு 5 லட்சத்தை எடுத்துகிட்டு வந்தார், அது இந்த 5 லட்சம் தானா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நிலாவுக்கு வந்து கோவமே வரலங்க. கோவம் வராமல் சாதாரணமாக தான் இருக்காங்க. ஆனால் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம், எப்படி இருந்தாலும் வந்து காசு திருடினது வந்து நிலாவுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வந்து நிலா வந்து ரொம்ப கோவப்படுவாங்க. ரொம்ப கோவப்பட்டு சோழனை வந்து என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது, இந்த வீட்டை விட்டு கூட போனாலும் போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் வந்து அந்த மாதிரி நிலா வந்து கோவப்படல. நிலா வந்து ரொம்ப அழுகுறாங்க. அழுதுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சரி அப்படின்ட்டு, ஆனால் நம்ம போய் அந்த ட்ராவல்ஸ் ஓனர்கிட்ட போய் பேசிடலாண்ணே, என்ன ஏதுன்னு போய் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் நம்ம சேரனும் வந்து ட்ராவல்ஸ் ஓனர்கிட்ட போகிறாங்க. ட்ராவல்ஸ் ஓனர் வந்து ட்ராவல்ஸில் இருக்கார். போய் கேட்குறாங்க. கேட்டோன்னே உன் தம்பியை வந்து நான் எப்படா வச்சுருந்தேன், நீ வந்து உன் தம்பியை வந்து எப்படி வச்சுருந்தேன் அதே மாதிரி தான் நானும் வச்சுருந்தேன். கூட பிறந்த தம்பி மாதிரி தான் அந்த சோழனை வந்து பார்த்தேன். ஆனால் அவன் வந்து எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணுவியான் அப்படின்னு சொல்லி நான் வந்து கனவுல கூட நினைக்கலடா. இவ்வளோ பெரிய துரோகத்தை வந்து எனக்கு அசால்ட்டாக பண்ணிட்டு போயிட்டான். நான் வந்து இதை வந்து மறைக்கவே மாட்டேன், மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். என் காசு வந்து எனக்கு திரும்பி வரணும், என் காசு வந்து எனக்கு திரும்பி வரட்டும், அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அவனை வந்து வெளியே விடுறதா என்னன்னு சொல்லி பார்க்குறேன் அப்படின்றாரு. அப்படியே என் காசு வந்தால் இனிமேல் வந்து அவனுக்கு வந்து இங்கே வேலை எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாரு. சொன்னோன்னா வந்து நிலாவும் நம்ம சேரனும் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணன் நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கண்ணே, நான் அப்போ என்ன பண்ணுறேன்னா அவர் வந்து எனக்காக தானே இந்த காசு எடுத்துகிட்டு வந்தேன், எல்லாமே வந்து முன்கூட்டியே அவங்களுக்கு தெரியும்ல. அப்போ வந்து சொல்கிறாரு சேரன் வந்து, நான் வந்து 3 தம்பிங்களும் நல்லா தான் வளர்த்தேன், ஆனால் இந்த பல்லவன் இப்போ தான் வந்து அந்த பொண்ணை வந்து ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போய் என்னை அசிங்கப்படுத்தினேன். இவன் வந்து 5 லட்சத்தை இப்போ வந்து திருடிட்டு வந்திருக்கேன், நான் என்ன தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சேரன் வந்து அழுதுட்டுருக்காரு. அண்ணன் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு அந்த கம்பெனியே வேணாம், எனக்கு அந்த வேலையே வேணாம், நமக்கு வந்து சோழனை வந்து வெளியே கூப்பிட்டு வர்றதானே முக்கியம், நம்ம வந்து கூட்டிகிட்டு வந்துடலானே அப்படின்னு சொல்லி வந்து நம்ம நிலா வந்து சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு என்ன நடக்குதுன்னா வந்து சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நிலா வந்து அவசரமாக வந்து கம்பெனிக்கு போகிறாங்க. கம்பெனிக்கு போய் திவ்யா அவங்க இருக்கும்போது எனக்கு வந்து சோழன் வந்து எனக்கு கொடுத்தாலும் 5 லட்சம், அதை வந்து எனக்கு திருப்பி கொடுங்க, எனக்கு வந்து ரொம்ப அர்ஜென்ட்டாக தேவைப்படுது, எனக்கு வந்து அது கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து நிலா வந்து சொல்கிறாங்க. என்னாச்சு நிலா, எதுவும் பிரச்சனையா, என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்து இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து எனக்கு பணத்தை மட்டும் இப்போ கொடுங்க, நான் என்ன ஏதுன்னு பின்னாடி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து அவசரமாக காசை வாங்கிட்டு வந்துடுறாங்க. காசை வாங்கிட்டு நம்ம சேரன் அதுக்கடுத்து ட்ராவல்ஸ் ஓனரு எல்லாருமே வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. போனோன்னா அப்புறம் வந்து சரி அதான் என் பணம் கிடச்சிருச்சுல, நான் வந்து கேஸை வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன், இவனை வந்து வெளியே விட்டுருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு பணத்தையும் கட்டிடுறாங்க. பணத்தையும் கட்டிட்டு நம்ம சோழனையும் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோன்னே வந்து எல்லாருமே வந்து சோழனை போட்டு பயங்கரமாக திட்டுறாங்கங்க. திட்டினதுக்கப்புறம் ஆனால் சோழனை பார்க்க பாவமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து அவர் வந்து தப்பு பண்ணுறதுக்கு எதுக்காக வேண்டிய அந்த காசை திருடி அவர் எதுவுமே பண்ணலை. நிலாவுக்கு வந்து அந்த இடத்துல வந்து நிலா வந்து அவமானப்பட்டு நின்னாங்களையா, அதை வந்து நம்ம சோழனால் வந்து பார்க்க முடியல. அதுக்காக வேண்டி தான் வந்து அந்த 5 லட்சத்தை வந்து திருடிட்டார். ஒரு சைடு வந்து காசு வந்து திருடின தப்பாக இருந்தாலுமே அவங்களுக்காக வேண்டி அவங்க மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கனால தானே திருடியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து நைட் ஆகிடுது. அப்புறம் நிலாவும் சோழனும் வந்து தனியாக பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம சோழன் வந்து நிலாட்ட சொல்லார், என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து அதை வந்து வேணும்னே வந்து பண்ணலை, அந்த ஆள் வந்து உங்களை அவ்வளோ தூரம் வந்து எல்லாத்து முன்னாடியே அசிங்கப்படுத்தினால அதுக்காக வேண்டி தான் இப்படி பண்ணிட்டேன், நான் வந்து திருடன்லாம் கிடையாதுங்க, என்னை மன்னிச்சிருங்க, அதுக்காக வேண்டி வீட்டு விட்டு போகிறேன், அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லும்போது நிலா வந்து அழுதுடுறாங்க. அழுதுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, என்னால் தானே சோழன் இதெல்லாம், நான் வந்து இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு பார்ட்னர் ஆகணும் அப்படின்னு சொன்னால தான் நீங்கள் வந்து இவ்வளோ பண்ணீங்க, ஆனால் நீங்கள் வந்து ஒரு பக்கம் வந்து திருடுனீங்க அப்படின்ற கோவம் வந்து எனக்கு இருக்குது, அது வந்து இல்லாமலாம் இல்லை, ஆனால் நீங்கள் வந்து எனக்காக என் மேலே வந்து பாசம் வச்சு நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து காசை திருடி எனக்காக ஜெயிலுக்கு போகிற அளவுக்கு போயிட்டீங்கல்ல, அதை நினைக்கும்போது எனக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது, என் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்க அப்படின்னு நினைக்கும்போது வந்து எனக்கு வந்து ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நம்ம நிலா வந்து சோழன் மேலே கட்டி பிடிச்சிட்டு வந்து அழுகிறாங்க. நம்ம வந்து என்ன நினச்சோம்னா வந்து இவங்க வந்து திட்டி செஞ்சு இனிமேல் சோழன் மூஞ்சிலே முழிக்கூடாதுன்னு நினைப்பாங்க அப்படின்னு நினச்சோம். ஆனால் அப்படி எதுவுமே நடக்கலை. இது வந்து அப்படியே வந்து மாறிடுச்சு.
இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இவங்களோட லவ் வந்து வெளிப்படுற மாதிரி வந்து தெரியுது அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸில் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இன்றைக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து இந்த எபிசோடில், அதாவது வரக்கூடிய எபிசோடில் என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் என்ன ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதையும் வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு வேறு ஒரு புது ப்ரெடிக்ஷன்ஸோட பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.